ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜாவாவை எப்படி அன்இன்ஸ்டாலுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜாவா டவுன்லோட்ஸ்னு டைப் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற சர்ச் ரிசல்ட்ஸில் ஆரக்கிள் வெப்சைட்டை உள்ள ஜாவா டவுன்லோட்ஸுங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஜேடிக்கோட லேட்டஸ்ட் வெர்ஷனும் கிடைக்கும். அங்கே லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் வந்து விண்டோஸ்க்கு ஓஎஸ்க்கு கீழே இருக்கும். இதில் நீங்கள் எந்த இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஃபார் மீ, நான் வந்து .msi ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ வாங்க எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஓப்பன் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க எந்த வெர்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் டைப் ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா வெர்ஷன் 21, அதாவது ஜேடிகே 21 வந்து உங்கள் சிஸ்டத்தில், இங்கே என்னோடய சிஸ்டத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதை தான் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம விண்டோ சர்ச் போய் கண்ட்ரோல் பேனல்னு டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ப்ரோக்ராம்ஸுங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸுங்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஜாவா 21 வெர்ஷனுங்கிற ஃபைல் வந்து லிஸ்ட் ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அன்இன்ஸ்டாலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜாவா அன்இன்ஸ்டால் ஆரம்பிக்கிறது. ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபைல் இங்கேருந்து காணாமல் போயிடும். அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போய் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் ஜாவா வெர்ஷன் போட்டு செக் பண்ணுங்கள். ஜாவா இஸ் நாட் ரெகக்னைஸ்ட். தட் மீன்ஸ் தட் அந்த ஜாவா வெர்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.